வணக்கம் மதிமுகம் பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு வந்து ஜொலிக்கும் சினிமா நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 6 வாத்தியார் கால் பந்தாட்ட குழுன்னு ஒரு சின்ன ஸ்மால் சைஸு ஒரு பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்கண்ணே. இந்த படத்தோட கேஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். அறிமுக நாயகன் சரத் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாய்ரா ஜெயின். ஹீரோயின் வந்து ஐரா ஜெயின்றவங்க. அவங்க சகா படத்தில் யாவி பாட்டில் ஃபேமஸ் ஆனவங்க. கஞ்சா கருப்பு வந்திருக்காரு. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி சுப்ராஜோட அப்பா நடிச்சிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அருவி மதன் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்க ஒரு படம் இது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் இருக்க டான்னு சொல்லலாம், ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, ஒரு பெரிய ஆள், பெரிய கை. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மரக்கட்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி நார்மலாக தெரியல எல்லா படத்துலையும் வர மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு வந்து அவர் கீழே வேலை செய்கிறவங்களோட பசங்க என்னன்னா கொஞ்சம் அவங்களோட இல்லாமல் மேலே வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் இறங்கி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிடக்கூடாது. அந்த ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லம் பண்ணுற ஆட்டத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி, ஒன்லைன் எல்லாமே. ஓவராலாக ஆக்டிங், படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஹீரோ சரத் வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில இடத்துல நடிப்பு மிஸ் ஆனாலும் ஓகேவா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்குது. ஹீரோயின் வந்து ஒரு லவ் சாங், நார்மலாக படத்தில் வர மாதிரி லவ் சாங் வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லவ் சீன்ஸில் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்கள காணோம், எங்கடா ஏதுடா நம்மளே தேடுற மாதிரி ஆகிப்போகுது. அருவி மதன் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து மாவீரன் அந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் மாவீரன்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வில்லன் ரோலு, அயலியில் அவங்க அப்பா ரோலு, அப்புறம் ஒரு சீரியஸ் 2-3 சீரியஸில் வந்து போலீஸ் ரோலு அந்த மாதிரி வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காங்க, எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிடுவார். ஆனால் அப்போ அவரோட ஆக்டிங் யூனிக்காக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டாகவும் திக்கி திக்கி பேசுகிறவராகவும் பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார். இவரோட படத்தில் ஹைலைட்டே அவர் தான் வச்சுக்கோங்க. படத்தோட டிஓபி பார்த்தீங்கன்னா வினோத் ராஜா. அவர் வந்து என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்குன்னு எனக்கே தெரியுது. படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருட்டிலே தான் போகும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து கரெக்டாக எங்கே இடத்துல லைட் வரணும் அதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சு பார்த்தது சூப்பர்னு சொல்லலாம். அவரோட டேலண்ட்னு சொல்லலாங்க. எடிட்டர் கிஷோரை பற்றி சொல்லணும். அவருக்கும் இது ரொம்ப பெரிய வேலையாக தான் இருக்கும். ஏன்னா இருட்டிலே போகிறதுனால எந்த இடத்துல ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் அதெல்லாம் நல்லா யோசித்து எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் பற்றி பார்த்துடலாம். ஏஜே அல்மிர்சாக். இதுக்கு முன்னாடி அவர் சின்ன சின்ன படம், ஒரு 6 படம், இது அவருக்கு 6வது படம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன படம் அவர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேட்குற அளவுக்கே இருக்குது. பிஜிஎம்லாம் ஓகேவாக தான் இருக்குது. கடைசியாக டைரக்டர் பற்றி பார்த்துடலாம். ஹரி உத்ரா அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இந்த கொரோனா இஷ்யூ அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு லேக் ஆகி இப்போ 2023 தான் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருட்டிலே தான் ட்ராவல் ஆகும். எதுவுமே புரியாது உங்களுக்கு. எங்கடா போகுது, டேரக்டர் யாரா, போயிடலாமா அப்படின்லாம் ஒரு தோண வைக்கும். ஆனால் அதை மட்டும் நீங்கள் கடந்துட்டு இன்ட்ரோல் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரோவில் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ஹாஃபில் எதுக்கு அந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருட்டான சீன்லேயே சேசிங்லேயே ஃபைட்டிங்லேயே கொள்ளைன்னு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உனக்கு அப்போ தான் புரியும். ஸோ படத்தை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதில் வந்து டேரக்டர் அதில் நிற்கிறாரு. நார்மலான ஸ்டோரி எடுத்துக்கிட்டு ஒரு ஈகோ ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு என்னதான் இது பண்ணாலும் கிளைமேக்ஸில் வச்சு அவர் ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் அந்த மாதிரி கனெக்டிவிட்டியை கொடுத்து ஒரு கிரியேட்டிவிட்டியை காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். கடைசியாக வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம், என்னடா சின்ன படமாக இருக்குது, தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு கிடைக்கலாலும் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நம்ம தான் சின்ன பட்ஜெட் படங்களை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம்லாம் வெளியே வரது யாருக்குமே தெரியாது, ஓகேவா? அதனால் நான் சொல்கிறேன், இருக்கிற தேட்டர்லாம் தேட்டரில் போயிட்டு நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தா தான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இனிமேல் நிறைய பேர் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முன்னால் வருவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. பை.